சினிமா எனும் பூதம்ன்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நடிகர் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் என்னென்னா ஏதோ சினிமாவில் ஆக்டிங்காண்டி வந்தது. அது வந்து இட் வாஸ் அ கேக் வாக் ஃபார் ஹிம். அதாவது சான்ஸ், அதாவது ஈஸியாக வாய்ப்பு கிடைக்காது. ஈஸியாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது சினிமாவில். அவர் காலத்து நடிகர்களே எடுத்தாலும் ஏவிஎம் ராஜன், முத்துராமன் எல்லாருமே சிரமப்பட்டு சிவாஜி எம்ஜிஆர்லாம் நடிகர்கள் நாடகத்தில் நடித்து அவர் அப்படி வந்தவங்க. அவர் எம்ஜிஆருடைய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். எம்ஜிஆர் எப்படி, சிவாஜி எப்படி, ஜெமினி கணேசன் ஹீரோவுக்கு வயசு 33 ஆகி போச்சு. அவர் ஹீரோ மனம் போல் மாங்கல்யம் நடிக்கும்போது 33 வயசு ஜெமினி கணேசனுக்கு. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உடனே வாய்ப்பு, அதாவது ரொம்ப சுலபமாக நடிகனாக ஜெயிக்கிறாரு. ஸ்ரீதர் வந்து நடிக்கிறதுக்கு ஆள், செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு இந்த 2 ஹீரோ வர்ற மாதிரி ஒரு படம், அதில் ஒரு ஹீரோவுக்கு ஆள் தேவை, புது முகமாக போடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி தேடும்போது பிஎன் சுந்தரம் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவனை உள்ளே கூப்பிடவா அப்படின்னு கேட்குறாரு கேமராமேன். நீ கூப்பிடாத, நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அப்படி கதவு திறந்து பார்க்குறாரு. அந்த நேரம் ரவிச்சந்திரன் சிகரெட் பிடிச்சிட்டு நிற்கிறார். இதுதான் வந்து ரவிச்சந்திரன் சொல்கிறது. அது நிறைய கதைகள் இருக்குது. இப்படி வாங்கினாரு, அப்படி சான்ஸு, அப்படி இப்படி சிகரெட்டு. என்னென்னா சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை பார்த்தாரு. அதை சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்படி வந்து ஒரு காதலிக்கு நேரம்னு ஒரு படம். அதாவது படம்னா அது என்னன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு பொழுதுபோக்கு சித்திரம்னா எப்படி இப்படிலாம் எடுக்க முடியுமா? இன்ன வரைக்குமே காதலிக்கு நேரம் இல்லைன்ற படம், வெள்ளி விழா ஓடின படம், அது வந்து கலர் படம். அது வந்து நாகேஷ், பாலையா இவங்க பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இவர் பாருங்கள், 1964 இவர் நடிக்க வந்தார். அந்த படம் காதலிக்கு நேரம்ல 1964. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே கமலம்னு ஒரு படம், எல்வி பிரசாத் டைரக்டர். எல்வி பிரசாத் யார்? எல்வி பிரசாத் ஸ்டுடியோ ஓனர். அவர் எவ்வளோ படங்கள், மனோகராலேருந்து இருவர் உள்ளதுலேருந்து எத்தனை படம் எடுத்தவர். அவர் படத்தில் அதுவும் கலர் படம், நைனிட்டால்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் அவர் வந்து அது ரொம்ப சீரியஸான படம் தான், சீரியஸான படம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டுகள் அபூர்வமான பாடல்கள். சுசீலா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் நான் பாடின பாட்டுகளே பிடிச்சது வந்து உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லன்ற பாட்டு தான்வாங்க. கேஆர் வந்து அந்த படத்தில் கதாநாயகர் டபுள் ரோல் பண்ணாங்க. அவங்க எப்பயுமே பேட்டி கொடுத்தாலே நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம்னா இதே கமலம் அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி காதலிக்கு நேரமில்லையில் இந்த பாட்டை வந்து பிவி சீனிவாஸ் சொல்லுவார், நீங்கள் பாடிய பாடல்களில் பிடித்த பாடல்னால் நாலாம் திருநாளாம். எம்எஸ் விஸ்வநாதன் அந்த டைட்டில்ஸ் மியூசிக் போடுறதே இந்த நாலாம் இந்த கச்சேரிலாம் வெளியூர்களுக்கு போனாங்கன்னா இந்த நாலாம் மியூசிக் திருநாளாம்ன்ற பாட்டை வந்து பிவி சீனிவாஸ் பாட்டை வந்து அந்த இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசி தான் அந்த ப்ரோக்ராமே ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு பாடல் அந்த காதலிக்கு நேரமில்லையில். இவருக்கு வந்து இந்த பாடல்கள் வந்து பிரமாதமாக அமைஞ்சது. குமரி பெண்ணு ஒரு படம், ராமண்ணா டைரக்ஷன். அந்த ராமண்ணா படம், அந்த குமரி பெண்ணுக்கு ஜெயலலிதாவோட தான் அதுலேயும் நடித்தார். அப்போ வந்து அந்த படத்துக்கு விமர்சனம் எழுதும்போது ராணி பத்திரிக்கையில் ரவிச்சந்திரனா ராமச்சந்திரனா, அதாவது எம்ஜி ராமச்சந்திரனா அந்த மாதிரி பிரமாதமாக சண்டை அதில் இப்போ நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆக்ஷன் ஹீரோன்ற அளவுக்கு அவருக்கும் நான்ன்ற படம், அதே கண்கள் அடுத்து தான் நான். இப்படி பார்த்திங்கன்னா அப்புறம் 3 எழுத்துன்னு ஒரு படம். இதெல்லாம் வரவும் இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ ஜெய்சங்கருக்கு பட்டணத்தில் பூதம்னு ஒரு படம் தான் கலர் படம். இவருக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கலர் படம் வரிசையாக. பின்னால் அவர் ஜெய்சங்கருக்கு எப்போ கலர் படம் கிடைக்குன்னா 4 சுவர்கள்னு ரவிச்சந்திரனோட சேர்ந்து நடித்து ஒரு படம், பாலச்சந்தர் பிடிக்காத படம் சொன்னேன், அதில் தான் ஜெய்சங்கருக்கு திரும்ப கலர் படமே வருது. ரவிச்சந்திரன் பேர் வந்து அந்த காலத்தில் கலர் கதாநாயகன்னே கிராமத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க. கிராமத்து ஜனங்கள் எல்லாமே இவர் வந்து இப்படி அவங்கள்ட்ட இப்படி பேர் வாங்கினவர். என்னென்னா அந்த படமே எனக்கு சில்வர் ஜூப்ளி, வேறு யாருக்காவது இப்படி படம் கலர் படமாக யாருக்காவது சில்வர் ஜூப்ளியான்ற அளவுக்கு ஒரு அந்த ஒரு சந்தோஷம், ஒரு மிதப்பு அவருக்கு இருந்தது.
ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இருவரும் இருமை எதிர்வுகள். எப்படி எம்ஜிஆர், சிவாஜி, இந்த பாகவதர், தியாகராஜ பாகவதர், பி. சின்னப்பா மாதிரி எம்ஜிஆர், சிவாஜிக்கு அப்புறம் இருமை எதிர்வுன்னா ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் தான் சொன்னாங்க. இப்போ ஜெமினி கணேசனும் எஸ்எஸ்ஆரும் இருமை எதிர்கள்ன்ற லிஸ்ட்டில் வைக்க முடியாது. அவங்க 2 பேருமே வெவ்வேறு மாதிரி ஆளுங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ரசிகர்கள் இருந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவில் ஜெய்சங்கருக்கும் ரவிச்சந்திரனுக்கும் ரசிகர்கள் இருந்தாங்க. அப்படி ஒரு அதான் இருமை எதிர்வு. ஆனால் ஜெய்சங்கர் இவருக்கு பின்னால் நடிக்க வந்திருந்தாலும் டைட்டில் இவரோட சேர்ந்து ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் நிறைய படங்கள் 2 பேருமே சேர்ந்து நிறைய படம் நடித்தாங்க. நாம் மூவர்னு ஒரு படம். நாம் ஒரு படத்தை பற்றி ஒன்று சொல்லணும். அதில் ஜெய்சங்கருக்கும் ரவிச்சந்திரனுக்கும் விட நாகேஷுக்கு அதிக சம்பளம் கொடுத்தாங்க நாம் மூவர்ன்ற படத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கௌரி கல்யாணம்னு ஒரு படம், அப்புறம் இது காதல் ஜோதின்னு ஒரு படம், அப்புறம் 4 சுவர்கள். இப்படி எந்த படம் எடுத்தாலும் ரவிச்சந்திரனோடு அவர் நடித்தாருன்னா அவ்வளவு படங்கள்லேயும் ஜெய்சங்கர் பேர் தான் முதல்ல வரும், ரவிச்சந்திரன் பேர் வராது. ஏன்னா ஸ்டேட்டஸ் ஜெய்சங்கருக்கு தான்ன்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. இங்கே ரவிச்சந்திரனுக்கு ஒரு சூழலில் நடிகை ஷீலா மனைவி ஆகிறாங்க. சொல்லப்போனால் அதுக்கு முன்னாலே அவர் ரவிச்சந்திரன் ஷீலாவோட நடித்தார். ஷீலாவோட சேர்ந்ததில் இவருக்கு ஒரு 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 லாபம் இருந்தது. என்னன்னா மலையாள படங்கள் இவருக்கு கிடச்சிச்சு. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா அவருடைய கான்டெம்பரரிஸ்ன்னு எடுத்தோம்னா இப்போ முத்துராமன் சீனியராக இருந்தாலும் இவருடைய கான்டெம்பரரி தானே. முத்துராமன், ஏவி ராஜன், ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் மலையாள படத்தில் பெருசாக நடிக்க முடியாது. ஆனால் ஷீலா மலையாளத்தில் பெரிய ஹீரோயின்றனால அவங்க இவர் ரவிச்சந்திரனுக்கு சில மலையாள படங்கள் கிடச்சிச்சு. மார்க்கெட்லாம் கொஞ்சம் டல்லாகிற நேரத்தில் இவருக்கு மலையாள படங்கள்லாம் கிடச்சிச்சு. அது ஒரு வெரைட்டி. மலையாள படத்தில் இவர் தமிழர் தான். இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். அது பின்னால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஷீலாவுக்கும் ரவிச்சந்திரனுக்கும் உறவு இல்லைன்னு ஆகிடுது. அவர் ரவிச்சந்திரன் என்ன செஞ்சார், அம்சவர்தனை கதாநாயகன் ஆகினார். காதலிக்க அதை பாருங்கள். அதான் அந்த ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைச்ச உடனே காதலிக்க நேரம் இல்லைன்னு மகனுக்கு காதலிக்க 90 நாள்னு ஒரு படம் எடுத்தார். அது படம் எடுக்கிறதுலாம் மகனை முன்னுக்கு கொண்டு வரலாம் பெரிய விஷயம். அதெல்லாம் கொண்டு வரவருக்கெலாம் அவர் அவரே டைரக்ட் பண்ணுற பிடிவாதம், அதுதான் தப்பு. அது அவரே டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. யாராவது அந்த நேரத்தில் உள்ள நல்ல டைரக்டர்கிட்ட என் பையனை நல்ல சப்ஜெக்ட் வச்சு நல்லா இப்போ பண்ணுங்கள் ஒரு அந்த மாதிரி டைரக்டர் வேறு இவர் தயாரிப்பாளராக இருக்கலாம். இவரே நானே தயாரிப்பு நானே டைரக்ஷன், அதுவும் காதலிக்க என்னமோ அந்த காதலிக்கு நேரமில் ஓடுனுச்சுன்ற மாதிரி காதலிக்க 90 நாள் ஓடுன்னு நினச்சி. அப்புறம் பின்னால் அந்த பையன் 4-5 படம் நடித்தார். ஆனால் அவரால் மார்க்கெட்டுக்கு அந்த அம்சவத்தினால் வர முடியல. அந்த காதலிக்க நேரம் இல்லைன்ற வெற்றியை வச்சு காதலிக்க 90 நாள்னு மகனை வச்சு படம் எடுத்தது. அடுத்த வாரம் இன்னொரு சினிமா பிரபலத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுவேன் நான்.